ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிளகு பற்றி தான். ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வந்து மிளகை கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு அந்த மிளகை பச்சை தனியாக பழந்தனியாக பொறுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் காஞ்ச மிளகும் இருக்கும், அதையும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த இலை வேஸ்ட்டு அது தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஒவ்வொன்றா, அப்படின்னா தான் நமக்கு குவாலிட்டியான மிளகு கிடைக்கும். பழந்தனியாக பச்சைந்தனியாக எடுத்து ரெண்டுத்தையும் பழம் வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அது வந்து ஒயிட் மிளகும் அதுலேருந்து எடுப்பாங்க. பச்சை வந்து அதை மிஷினில் போட்டு அரைப்பாங்க. இப்போ மிஷின் நிறைய வந்துருச்சு. முன்னெல்லாம் மிஷின் இல்லாததுனால காலில் சாக்கில் போட்டு காலில் தான் மிதிப்பாங்க. ஏன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது, அடித்தாலும் அது கசங்கிரும். அதனால் காலில் போட்டு மிதிக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. நான் இப்போ மிஷின் வந்துட்டதுனால மிஷினில் அரைச்சிக்கலாம். அந்த இலை, அந்த காஞ்ச மிளகு, சிவப்பு மிளகு, பச்சை மிளகு எல்லாத்தையுமே தனித்தனியாக பொறுக்க ஆரம்பிக்கணும். சிவப்பு மிளகு எடுத்து தான், அதாவது பழுத்த மிளகு எடுத்து தான் அதுலேருந்து ஒயிட் மிளகு எடுப்பாங்க. ஒயிட் மிளகு வந்து ரேட் அதிகம், கருப்பு மிளகு விட ஒயிட் மிளகு ரேட் அதிகம். அதுக்காக அந்த ரெட் மிளகு எடுப்பாங்க. பச்சை மிளகு வச்சு ரசம் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் யாராவது பச்சை மிளகு வச்சு ரசம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மிளகு எல்லாமே செம்ம காரமாக இருக்கும்.
கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பொறுக்கி முடிக்க போகிறோம். அடுத்து அதை மிதிக்கிற ப்ராசஸ் தான். பழம் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த பச்சை மட்டும் போட்டு மிதிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த மிதிக்கிறது இந்த பின்னாடி பாதங்கால் இருக்குல்ல, அதில் மிதித்தா நல்லாவே அது மணி தனியாக வந்துடும். நல்லா மிதிக்கணும் இதை. இது மிதிக்கிறது புதுசாக மிதிக்கும்போது ஒரு சிலருக்கு காலில் வலி கூட ஏற்படும். இது மிதித்தாலே டக்குன்னு இந்த மிளகு வந்து டக்குன்னு விட்டுரும். அது கோது தனியாக மணி தனியாக போயிடுச்சு. இன்னும் நமக்கு காலில் மிதித்து தான் மிளகு தராங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மிளகு காய வச்சு தான் கொடுப்பாங்க. அதுவும் காலில் கழுவிட்டு தான் பண்ணுவாங்க. அதனால யாரும் பயப்பட வேணாம். இப்போல்லாம் மிஷின் வந்துட்டதுனால மிஷின்லேயே போட்டு அரைப்பாங்க. முன்னாடியெல்லாம் மிஷின்லாம் இல்லைல்ல, அதனால் காலில் தான் போட்டு மிதிப்பாங்க. கம்மியாக இருக்கும்போது காலில் போட்டு மிதிப்பாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா சாக்கு போட்டு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே கோது தனியாக மணி தனியாக வர ஆரம்பிச்சு. இந்த மீதி இருக்கிற மிதிப்படாமல் இருக்கிற கோது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் மிதிச்சுட்டு மீதி 1-2 தான் மிளகு அந்த மணி இருக்கும். அந்த இருக்கிற மிளகு மட்டும் தனியாக எடுத்துருவாங்க. ஃபுல்லாக மேலே இருக்கிற கோது வந்து தனியாக எடுத்துகிட்டு அதை ஒரு டைம் மிதிப்பாங்க. மிதிச்சுட்டு அதில் இருக்க மணியெல்லாம் எடுத்துகிட்டு காய போட ஆரம்பிப்பாங்க. 1-2 திரும்பவும் இருந்துச்சுன்னா அதை வெயிலில் காய போட்டு சலிக்கும்போது சல்லடையில் போட்டு சலிக்கும்போது அதை எடுத்துருவாங்க. அந்த சிவப்பு மிளகு வந்து இப்போது ஒயிட் மிளகாய் மாற்றிருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த பச்சை மிளகு காய வச்சு பிளாக் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கருப்பு மிளகு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து மூட்டை கட்டி விற்க வேண்டிதான். பச்சை மிளகு காய போட்டது இப்படி தான் நல்லா படதாவை போட்டு நல்லா வெயிலில் நல்லா காய போட்டுருவாங்க. கொஞ்சம் நல்லா உலர்த்திக்கிட்டால் தான் நல்லா காயும். காஞ்சி இப்படி பிளாக்காக மாறிடும். இப்படி பிளாக்காக மாறினதுக்கப்புறமா எடுத்து சாக்கில் போட்டு கடிச்சு பார்ப்பாங்க. கடிச்சு பார்க்குறப்ப சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை வச்சு அதுக்கப்புறம் காஞ்சிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்து மூட்டை கட்டி விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் பார்த்தா மிளகோட கொடி இது. கொடியாக தான் இருக்கும். மரத்தில் கொடியை ஏற்றி விட்டுருப்பாங்க. அந்த கொடி ரொம்ப தூரமாக கூட ரொம்ப லாங்காக வளரும். பார்க்குறதுக்கு வெத்தலை கொடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இலையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். வெத்தலையில் கொஞ்சம் லைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்த உடனே பிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த இலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு எப்படி வருதுன்னு நமக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த மிளகெல்லாம் எப்படி நமக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி, இது புதுசாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.